ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் வந்து பார்க்க போகிறோம். என்னோடய ஷூட் பற்றின வீடியோஸும் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் ஆல்சோ என்னோட டெய்லி ரொட்டீனுமே வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு எழுந்தோடனே இந்த கொடியில் அவ்வளோ துணி இருந்தாவே பார்த்தாலே செம கடுப்பாகும். அதெல்லாம் முதல்ல ஏற்கட்டி என்னோடய ஒர்க்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அந்த டைமில் கியாஷ் வந்து தூங்கிட்டு இருந்தான். கியாஷ் தூங்கும் போது தான் எனக்கு கொஞ்சம் வந்துட்டு டைமே கிடைக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து டீ போட்டு குடிச்சிடலாம் அப்படின்றது தான் பிளானு. பட் அதுக்கு முன்னாடி அவர் சவுண்டு கொடுத்துட்டாரு. அதனால தான் நான் இவ்வளோ வேகமாக ஓடிட்டுருக்கேன். நான் அங்கே பக்கத்தில் இல்லைன்னா அவனுக்கு எப்படி தெரியுதுன்னே தெரியல, டக்குன்னு ஏஞ்சிட்றான். போச்சா ஹாய் சொல்லுங்க. ஹாய் தூக்கு போதியடி அம்மோ போது. அப்படியே என்னோடய ஒர்க்லாம் வந்து பார்த்துட்டு டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு மார்னிங் டிஃபனும் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல் வந்துச்சு. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரீம் பிராண்டோட கொலாபரேஷன். ஜீவா கிட்டேருந்து தான் எனக்கு ஒரு ஜுவல்லரி வந்து பார்சல் வந்துருந்துச்சு. சச்ச சூப்பராக இருந்துச்சு அந்த ஜுவல்லரி. ஈவன் தோ அந்த ஜுவல்லரி வந்து நான் தான் செலக்ட் பண்ணேன். லைக் நம்மளுக்கு வந்து நிறைய வந்து வெப்சைட்லேருந்து கொடுப்பாங்க எது உங்களுக்கு வேணுன்ற மாதிரி. இதோட ஒர்த் பார்த்தீங்கன்னா 3599 போட்டிருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்பவே ப்ரிட்டியான ஒரு ஜுவல்லரி வந்து கிடச்சிருக்கு, சில்வர் ஜுவல்லரியில். செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக என்னோட இன்ஸ்டாகிராம் செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராமோட லிங்க் கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் பார்சல்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ அதெல்லாமே அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அப்படி உங்களுக்குமே வந்து ஷோ பண்ணலான்னு அப்படி வீடியோ எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீ வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இதோட வீடியோஸுமே ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், இன்ஸ்டாகிராமில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீநவி வந்து வந்திருந்தா, என்னோட அக்கா பொண்ணு. ஸோ அவள் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து இருந்துச்சு. ஈவன் தான் இங்கே வந்து அவன் ஃபன் பண்ணலாம், கியாஷ் கூட என்ஜாய் பண்ணலாம் இருந்தாலும் ஆன்லைன் கிளாஸ் கண்டிப்பாக வந்து ட்ராயிங் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து வச்சு கொடுத்தாச்சு. ஸோ கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க மேடம். ஸோ இது பார்க்கும்போது எனக்கு என்னோட நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ்லாம் வந்து ஞாபகம் வந்துச்சு. நான் வந்து டியூஷன் போகும்போது கதறி கதறி அழுவேன். இன்னும் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கூட வந்து போக மாட்டேன், டியூஷனுக்கு போக மாட்டேன்னு அவ்வளோ அழுதேன். இவங்க எல்லாருக்குமே இப்போ டியூஷன் வந்து ஆன்லைனில் இருக்கிறதுனால செம்ம ஈஸியாக இருக்குது. ஸோ அப்போ வந்துட்டு ஏதாவது ஒரு தப்பு செஞ்சாலும் டக்குன்னு அடி விடும். இப்போலாம் வந்து இவங்க வந்து என்ன மிஸ்டேக் பண்ணாலுமே அது அவங்க வந்து அந்த கேமராவில் காமிச்சாதான் அவங்க ஒழுங்காக வரைகிறாங்களா அப்படின்றது அவங்களுக்கே தெரியும். காலம் எவ்வளோ வேகமாக ஓடிட்டுருக்குன்றது அப்போ தான் வந்து எனக்கு புரிஞ்சிச்சு. என்னோட டியூஷன் மெமரிஸ் மாதிரி உங்களுக்கும் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். குட்டியாக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு எப்போவுமே எனக்கு தெரிஞ்ச இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு ஏர் ஃப்ரையரை எடுத்தாச்சு. நான் எப்போவுமே எப்படி பண்ணுவேன்னா பொட்டேட்டோ நல்லா வந்து சீவிட்டு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு சால்ட் சேர்த்துட்டு இந்த மாதிரி தண்ணியில் வந்து கலந்து வச்சுருவேன். ஒரு ஃபியூ மினிட்ஸ் அதை அப்படியே வந்து வச்சுருவேன். அப்போ தான் அதோட உப்பு வந்து சேரும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து காய வச்சிடணும். ஃபுல்லாகவே காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆயில் கொஞ்சம் சேர்த்துட்டு ஏர் ஃப்ரையரில் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதான் ப்ராசஸ். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மேக் பண்ண நான் இன்றைக்கி கென்ஸ்டாரோட ஏர் ஃப்ரையர் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ரொம்பவே காம்பேக்டாக குட்டியாக செம வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு. நான் கூட நினச்சேன் வெயிட்டாக இருக்குமோன்ட்டு, ஆனால் க்யூட்டாக இருந்துச்சு குட்டியாக காம்பேக்டாக. இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. நம்ம இன்றைக்கி வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா கென்ட் பிராண்ட்லேருந்து ஒரு ஏர் ஃப்ரையர். ஸோ நம்ம இப்போ வந்து ரெடி பண்ணி பார்க்க போகிறோம். ரெடி பண்ணி பார்த்துட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி வந்துச்சு அப்படிலாம் பார்த்துட்டு அதோட ஹானஸ்ட் ரிவ்யூ உங்க கூட வந்து ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ரெடி பண்ணலாம்.
ஸோ 180 டிகிரியில் 15 மினிட்ஸ் வச்சு அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் வச்சு சூப்பராக வந்து குக் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் சாட் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட போகிறோம். டேஸ்ட்டு சும்மா பயங்கரமாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட ஆன்ட்டிக்கு வந்து பர்த்டே. ஸோ செப்டாலேருந்து ஒரு கேக் வந்து டக்குன்னு ஆர்டர் போட்டு அன்றைக்கி வந்து கேக் வெட்டியாச்சு. இது முடிச்சுட்டு எனக்கு ஒரு ஷூட் இருந்துச்சு, அதனால் டக்குன்னு வந்து செப்டாவில் ஆர்டர் பண்ணியாச்சு. 320 ருபீஸ்க்கு செம்ம அமேசிங்காக சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு. உங்க ஆச்சிக்கு ஹாப்பி பர்த்டே. இது வந்து ஃபியூ மந்த்ஸ் பேக் வந்து நான் வந்து எடுத்த வீடியோ. இது இங்கே க்யூட்டாக இருப்பான் இதில் கியாஷ், அதனால் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுன்றதுக்காக நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு நானும் என் ஹஸ்பண்டு கிளம்பி ஷூட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி ஒரு மஹிந்திரா கார் தான் வந்து ஷூட் பண்ண வந்திருந்தோம். செங்கல்பட்டு வரைக்கும் வந்திருந்தோம். ஸோ ஃபுல்லாக வந்து இந்த காரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஸோ அதெல்லாம் பாருங்கள். அண்ட் தார் கார் வந்து நான் இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ரொமோட் பண்ணுறேன். ஸோ செம்ம சூப்பராக இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப லக்ஸரியாக செம்மையாக இருந்துச்சு. நம்ம தார் ராக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் கவர் வந்து நம்ம அப்கிரேட் ஓகே தார் ராக்ஸ் வெஹிக்கிளில் வந்து நம்ம சீட் கவர் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம அந்த வென்டிலேட்டர் ஏர் சர்க்குலேஷனுக்கு ஏற்ற மாதிரி சீட் கவர் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கோம். சீட்டில் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ வந்து ப்ளஸ் என்ன மாதிரி மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் சொல்லுங்கள். மேடம் இது தார் ராக்ஸில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 சீட்டர் வெஹிக்கிள். அது நம்ம வந்து இப்போ கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட் என்னென்னா நம்ம ஸ்கார்பியோவில் ஈகோ அந்த வண்டியிலலாம் வந்து 7 சீட்டர் வரும். ஸோ அந்த மாதிரி அடிஷ்னல் ப்ரொமோஷனல் வீடியோ யூஸ்வலாக வந்து நான் இந்த மாதிரி தான் எடுப்பேன். இப்போ வந்து அவங்க இந்த ஓனருமே நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எஸ் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங்கில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வருது. உங்கள் எல்லாருக்குமே நான் ஒரு சீக்ரெட் ரிவீலுமே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அது என்னன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட்.